உடல் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Taste Daily. Taste the Daily. மிகுந்த மகிழ்ச்சியோட பகிர்ந்து கொண்ட செய்தின்னா அதை சொல்லலாம். நிறைய சொல்லலாம் சார். 2001 நினைக்கிறேன் எலெக்ஷன் நியூஸில் ஜெயலலிதா அம்மா ஏடிஎம்கே விக்ட்ரி, தட் இஸ் ஃபர்ஸ்ட் வண்டர்ஃபுல் இதை நான் ஃபீல் பண்ணது. நாங்கள் எல்லாருமே ஆமாம் ஆமாம். அண்ட் அந்த அந்த விக்ட்ரிக்கு அப்புறமா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, செக்ரட்டேரியட்டில் நியூஸ் டெஸ்க்கை மட்டும் கால் பண்ணியிருந்தாங்க செப்பரேட்டாக. ஆல் நியூஸ் ஆங்கர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ், அந்த நியூஸ் டெஸ்க் பீப்புளை. அப்போ நாங்கள் என்ன, மார்னிங் 7 o'clock நியூஸ்னால் திருப்பி 9 o'clock இன்னொரு புல்லட்டின் கொடுத்துருந்தோம் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 2001. ஸோ அப்போ வந்து என்னன்னா, மார்னிங் படித்தா ஆல்மோஸ்ட் 2 புல்லட்டின், அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா 5, 7, ராத்திரி 10 இப்படின்னு வரும்போது ஹாஃப் டே எல்லாருக்குமே வந்து அங்கேயே தான் இருந்தோம். அப்புறம் அந்த எலெக்ஷன் மோட் ஆனில் இருக்கிறம்போது எல்லாருமே மேக்ஸிமம் அங்கேயே தான் இருந்தோம். சேனலும் புதுசு. இப்போ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அவங்க வரணும் பவருக்கு இருந்த டைம். அந்த நேரத்தில் நாம் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால விக்ட்ரின்னு சொல்ல முடியாது, பட் நம்மளும் அதுக்கு ஒரு இதுன்னு அவங்க நினச்சாங்க. அது எங்களுக்கு அந்த டீம்க்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. We were called by her and we had an exclusive time with her for nearly 1.5 to 2 hours. அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் சிஎம் ஆன டைமில் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அந்த வித்தின் 2 months டைமில் நியூஸ் ரீடர்ஸ்க்கான ஒரு டைம் ஒதுக்கி அந்த ஒரு தேங்கிங் மெசேஜை அவங்க கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக பேசினாங்க. நாங்கள் எல்லாரும் உட்காந்துருந்தோம், பட் நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி பேசினாங்க. நியூஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஃபெல்ட் தட் ஹாப்பினஸ் அண்ட் வி டுக் பிக்சர்ஸ் வித் ஹர். அது அவங்க சொல்லுவாங்கங்கிறது வந்து ஒரு சிஎம் அதை சொல்லணுன்றது இல்லை. சேனல் ஹெட் சொல்லியிருக்கலாம், சேனல் ஹெட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கலாம், மேடம் வாஸ் ஸோ ஹாப்பி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் அது எங்களையும் கால் பண்ணி அங்கே வச்சு பேசினது வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தாலும் கோஆர்டினேட்டடாக யோசிக்கும் போது எனக்கு அங்கே இருக்கிற மெமரிஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படியே வர்றது. ஜெயா டிவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நியூஸ் ஆங்கராக மட்டும் இல்லை, பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றீங்க. இப்போ நான் பண்ணுற வேலையை கூட அங்கே நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் சார், எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணுறோன்னா ஒரு ஹோஸ்ட் வந்து ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் கம்ப்ளீட்லி த கெஸ்ட். இது அது வந்து நம்ம நான் அப்படி நினைப்பேன், அப்படி பண்ணணும். ஐயோ இவங்களுடைய எல்லாம் முழுசாக நான் நல்லெல்லாம் சொல்ல நினைச்சேனோ எல்லாம் சொல்லிட்டேன் மேடம் அப்படி சொல்லிட்டு போகணும்னு நினைப்பேன் ஒரு கெஸ்ட். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த ஜேர்னியும் எனக்கு ஸ்டார்ட் ஆனது ஜெயா டிவியில். அஃப்கோர்ஸ் கலைஞர் டிவி வந்தப்புறம் விடியலே வான்ற அதே மாதிரி நிகழ்ச்சியை நான் அது சிங்கிள் ஹோஸ்டாக பேர் வேற. காலை மலர்னு ஆரம்பிக்கும் போது சிவால்கர்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். அதில் ஜெயா டிவி ஆரம்பிச்ச டேஸ்ல அருள் நேரம் ஸ்ரீகவி சாரோடவும் காலை மலர்ன்ற இந்த ப்ரோக்ராமும் தான் ஹிட் ப்ரோக்ராமா அப்போ இருந்தது அந்த பீரியட்ல. இன்ஃபேக்ட் ப்ரைடாக இப்போ கூட சொல்லிக்கலாம், வணக்கம் தமிழகம்ன்ற அந்த ஷோவை நம்ம வந்து பீட் பண்ண ஒரு நேரோ டவுன் ஸ்டேஜும் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அது வந்து அப்போ முரளிராமன் சார் இருந்தார் வைஸ் பிரசிடெண்ட்டாக. அப்போ அவர் சொல்லுவார் இது எல்லாமே வந்து சிவால்கருக்கு தான், அந்த ப்ரொடியூசருக்குன்னு சொல்லுவார். ஸ்ரீகவி சார் இந்த ரெண்டுமே வந்து பெஸ்ட் ப்ரோக்ராம். அந்த பெஸ்ட்டுன்னு சொன்ன டைமில் ஐ வாஸ் ஆல்சோ அன் ஆங்கர் ஃபார் த ஷோ. ஸோ அது எனக்கு ஒரு ப்ரைட் மூமெண்ட். அங்கே கெஸ்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணது. அப்போ சிவால்கருக்கு கொஞ்சம் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பார். அவர் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இது பண்ணாரோ அதை தான் கேட்போம். பட் அப்படி கேட்குற போதே அந்த எதிரில் பேசுகிறவங்க கிட்டேருந்து எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நான் நடுவில் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுருவேன். சில நேரம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்பேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம இப்படி யோசிக்கலையே, வேறு மாதிரி தானே யோசித்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்பையும் நான் விடலை. திருப்பி ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து ஓகே நல்லா இருக்கு பண்ணுங்க அப்படின்னு விட்டாங்க. அந்த மாதிரி ஷோ திருப்பியும் கலைஞர் டிவி வந்த அப்புறம் விடியலே வான்ற நிகழ்ச்சியில் வரும்போது அங்கே 2 ஆங்கர் இருந்தது. இதில் வந்து சிங்கிள் ஆங்கர் கான்செப்ட் தான்.
ஸோ கம்ப்ளீட்டாக கெஸ்ட் கூட வரும்போது அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், கெஸ்ட்டை கொண்டு வந்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஷோஸ் ஒரு வாரத்துக்கு கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துப்பீங்க மேடம் அப்படின்னு கெஸ்ட்டை கொண்டு வந்து விட்டு போயிடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அவங்களோட ப்ரொஃபைல் பார்ப்போம். இன்ஃபேக்ட் நான் அன்னைக்கு போகிற வரைக்குமே எனக்கு யார் கெஸ்ட்டுன்னு தெரியாது. ஓ, அப்படிலாம் 6 கெஸ்ட் ஷூட் பண்ணியிருக்கோம். அருமை. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, மண்டே டியூஸ்டே 1 o'clock நியூஸ் போட சொல்வேன். இவன் சேனலில் ஒரு ரெக்வெஸ்ட் வைப்பேன், இந்த மாதிரி சார் நீங்கள் ஒரு எனக்கு மண்டே டியூஸ்டே மட்டும் ஒரு 1 PM நியூஸ் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த 2 நாளில் என்ன பண்ணிடுவேன், அந்த வாரத்துக்கான இல்லை ஒரு 10 டேஸ்க்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஷோடதை ஆமாம் நான் எடுத்து வச்சுருவோம் நாங்கள் ஒரு வாரத்துக்கு. இல்லை மீதி நாள்லாம் வந்து நான் ஷூட்டிங்க்கு டேட்ஸ் கொடுப்பேன். ஷூட்டிங் அப்போ வந்து நான் ஆக்ட் பண்ணியிருந்தேன், ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன், நியூஸ் வாசிச்சுட்டு இருந்தேன். இது 3 ரோலுமே எனக்கு அப்போ வந்து போயிட்டு இருந்தது. பட் 3மே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நான் வந்து சீரியலுக்காக வெயிட் பண்ணும்போது அது வரவே வராது. சரி அதான் வரல, நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம் அப்படின்னு வேற ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது, மேடம் அடுத்த மாதம் ஒரு 10 நாள் உங்களுக்கு டேட் கிடைக்குமா, ஒரு நல்ல ரோல். ஐயோ இது இப்படி தான் நம்மளுக்கு போயிட்டே இருந்தது. அதை மட்டும் நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ மண்டே டியூஸ்டே யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் எல்லா சீரியல் வருதுனாலே ஓகே சார் என்ன டேஸ் வேணால் பண்ணிக்கலாம், மண்டே டியூஸ்டே மட்டும் கொஞ்சம் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கேட்டிங்கன்னா ஒரு 3 o'clock அப்புறம் கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது 1 மணி நியூஸ் போட சொல்லுவேன். மார்னிங் 9 o'clock வந்துடுவேன். 10:30க்கு ஒரு கெஸ்ட்டு, 11:30க்கு ஒரு கெஸ்ட்டுன்னு பிளான் பண்ணுவோம். மார்னிங் 12:45க்குள்ளே முடிச்சுட்டு அப்படியே இது பண்ணி அந்த ஸ்டுடியோவுக்கு போய் நியூஸ். 1:30 to 2 லஞ்ச், 2:30க்கு மத்தியானம் ஒரு கெஸ்ட், 3:30, 4:30, 5 கெஸ்ட் பிளான் பண்ணுவார். ஆனால் அந்த 5 ப்ரொஃபைலுமே எனக்கு தெரியாது. ஒரு டாக்டர் இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கலாம், ஒரு தமிழறிஞர் இருக்கலாம். அங்கே அந்த நிமிஷம் தயாராகிறது தான். கெஸ்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கு ப்ராப்ளம் இருக்காது. நான் தான் சொல்லுவேன், சார் உங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்கணுன்னா நீங்கள் கொடுங்க, இல்லை இந்த ப்ரொஃபைல் இதான் ரெஸ்யூம், இதில் நீ எதை கேட்டாலும் சொல்கிறேன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சில பேர் வந்து நீங்கள் இதுலேயே கேட்டால் பெட்டர் அப்படின்வாங்க. ஒரு சில பேருக்கு நம்மளுக்கு கேட்க தெரியுமாங்கிறதுனால, மேடம் நான் ஒரு வாட்டி நம்ம ட்ரையல் இப்போ பேசி பார்த்துக்கலாமா மேடம், அப்புறம் உங்களுக்கு இது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. சரி சார், அப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நம்ம 1 more கூட போகலாம் சார், பட் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க சார் அப்படின்னு. ஃபஸ்ட்டு எடுத்துக்கோட்டி அவங்களுக்கு டவுட்டு இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நிறைய டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து வரும்போது ஒரு ஆட்டிடியூடில் நம்ம இப்படி சொல்லும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ கடனுக்குன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க, வந்து உட்கார சொல்லிட்டு நம்ம பேச வரோம், நம்ம கேட்க விடாமல் அப்படியே பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை சார் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள், எப்போ வேணால் நீங்கள் கட் பண்ணுங்கள் சார், நீங்கள் சொல்கிறத நம்ம பேசலாம் அப்படின்னு. அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம், திஸ் இஸ் த பெஸ்ட் இன்டர்வியூ தட் ஐ ஹவ் கிவன், ஐ எம் ஸோ ஹாப்பி, யூ ஹவ் டோட்டலி ஷேட்டர்ட் மை பர்செப்ஷன், ஸோ ஹாப்பி. என்னன்னா அவங்க அப்போ தான் அவங்க என்ன மைண்டில் இருந்தாங்க, அவங்க ஒரு மாதிரி அனுமானத்தில் வருவாங்க. ஸோ த வே இட் வெண்ட் ஆன். அண்ட் நான் வந்து இன்னொன்று பேசுகிறம்போது நான் கொஷின் பேப்பரே வச்சுக்க மாட்டேன். இப்போ நம்ம பேசின்னு இருக்கோம், நீங்கள் வந்து உங்களோட அட்டென்ஷன் ஃபுல்லாக என் மேலே இருந்தால் மட்டும்தான் என்னால் ஒரு லைவ்லியாக கம்ப்ளீட்டாக பேச முடியும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னு ஒன்று, நீ மட்டும் பேசுகிட்டு இங்கே பேப்பர் எடுத்து இது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் அந்த இம்பேக்ட் போகும், அவங்க அந்த ஃப்ளோலேருந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் இதில் ப்ளஸ் ஒரு சில நேரத்தில் இட் பி அ போரிங் சப்ஜெக்ட், நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எல்லாமே ஒரு தமிழறிஞர், ஆனால் அவங்க வயசுக்கு அவங்க வந்து உட்காந்து நம்மளோட இன்டர்வியூ கொடுக்குறது ஐ ஜஸ்ட் அப்ரிஷியேட். 80+ பீப்புளெலாம் வந்திருக்காங்க, ஸ்கூல் ப்ரொஃபஸர், ஹெட் மாஸ்டராக இருந்து தமிழறிஞராக இருந்தால். சில நேரத்தில் நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கமே வர மாதிரி ஆகிடும் பேசுகிறது. பட் ஒரு நிமிஷம் கூட நான் வந்து அந்த கண்ணு எடுக்கவே மாட்டேன், அவங்கள அக்னாலேஜ் பண்ணிட்டு இருப்பேன், இந்த நாடிங் இருக்கும். அப்படி என்ன சில நேரம் அவங்க பேசும்போது சிலது எக்ஸ்ட்ரா கேட்கலான்னு, அப்போ அவங்களே நான்லாம் இதை மறந்தேன், கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டேம்மா நீனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோல் வந்து எனக்கு ஒரு கெஸ்ட்டை நம்ம கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ்க்கு அவங்களோட கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்து கொண்டு வந்து இது பண்ணணும், கம்ஃபர்ட் லெவலில் வச்சுக்கிறது, ஃபுல்லாக முடிச்சுட்டு போகிற வரைக்கும் வைக்கணுங்கிறதுல இந்த ரோல் ஒரு ஹோஸ்ட்கான குவாலிட்டியாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அருமை.
முதல்ல யாரை நேர்காணல் பண்ணீங்கன்னு நினைவு இருக்கா? ஹாப்பி நியூஸ் திருப்தி அகைன் திரும்பி பார்த்தா ஜெயா டிவியே வருது. ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் பை பாலச்சந்தர் சார் டு ஸ்மால் ஸ்க்ரீன். ஸோ ஐ ரியலி இஸ் மை குரு. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டதை தான் நான் இன்னி வரைக்கும் வித்துட்டுருக்கேன்னு சொல்லலாம். அதாவது அழுகணும் அப்படின்னா கண்ணில் இவ்வளோ தண்ணி இருக்கணும், இப்போ கீழே வரணும், அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள். பட் ஒரு டைமில் அவரே என்னோட ஷோவில் கெஸ்ட்டாக வந்தார். அருமை. தட் வாஸ் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூமெண்ட். சிவால்கர் இருந்த பீரியடில் காலை மலர் ஷோவில் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் கெஸ்ட்டாக எடுத்திருந்தோம். அதை ஒரு 3 பார்ட்ஸாக இது பண்ணி போட்டாங்க. ஸோ சார் வந்து நீயாமா நீ தான் கேட்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கிறதுல ஃபுல்லாக இப்பயும் நான் சொல்வேன், அவர் என்னை வேல்யூ பண்ண அளவுக்கு நான் வேல்யூ பண்ணவே இல்லை அவரை என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல. ஏன்னா நியூஸ்க்கு கூப்பிட்டாங்கன்னா அப்படி போயிடுவேன், நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன். தெரியல அப்போ நிஜமா தெரியல. ஃபேக்ட் டு பி அக்செப்டட். கோ ஆர்டிஸ்ட் கூட கோவம் இருக்கலாம். என் கூட பேரா ஸ்ரீதர் பண்ணார், அவரு கூட கோவம் வந்திருக்கலாம். ஏன்னா இந்த அம்மாவால் நம்மளுக்கு எல்லா டேட்டும் போகுது அப்படின்னு வரும்போது நியூஸ் இருக்கும், இவங்க திடீர்னு டேட்ஸ் மாற்றுவாங்க. அப்போ நம்ம அதுக்கு விட்டுட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். நம்ம இதில் ட்ராவல் பண்ணுவோமான்னு என்னன்னு தெரியல. பட் அந்த சீரியல் முடிகிற போது பயங்கரமான ரியலைசேஷன் இருந்தது எனக்கு. ஐயோ நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இதை நான் பெருசாக எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் அப்புறம் அவர்கிட்டே போய் அதை சொல்லிட்டேன். பட் அதுக்கப்புறமா அவங்க எனக்கு 2 ப்ராஜெக்டில் கூப்பிடலை. ஏன்னா இவங்க பிஸியாக இருக்காங்க. ஏன்னா ஷோ சேனலோட ப்ரோக்ராமும் இருக்குது, நியூஸும் இருக்குல்ல, 2த்துக்குமே நம்ம வந்து மாற்றுறதுனால என்னால் இது பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் கவிதாலயா கிருஷ்ணன் சார் தான் எனக்கு அதர் பிரேக் த்ரூ. பட் கலைஞர் டிவி வந்த போது அப்போது என்ன முன்னாடிலாம் என்னென்னா ஜெயால மட்டும்தான் நான் இது பண்ணலாம், சீரியல் வேறு எதுலேயும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அப்போது நான் இருக்கிறம்போது. இப்போ நான் எனக்கு ஓகே நம்ம கேபி சார் இது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், இது போகிறோம், நம்ம நியூஸும் இதுவுமே இருப்போன்ட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வேறு சேனல் கூப்பிடும்போது என்னால் போக முடியல. பட் கலைஞர் டிவி வரும்போதே நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ வேறு ஆட்ஸ், கமர்ஷியல் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன், இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த பிரேக் திருப்பி எப்படி ரீஓப்பன் பண்ணணும்னு தெரில. அப்போது கிருஷ்ணன் சார்கிட்ட தான் சொன்னேன், சார் கேபி சார் மறுபடியும் திருப்பி நான் சீரியல் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சார் திருப்பி புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறார், சாரே டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தேன். அப்போ தான் சாந்தி நிலையம்னு ஒன்று பண்ணாங்க, அது ஜெயா டிவிக்காக பண்ணாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் டிவிலேயே அமுதா ஒரு ஆச்சரியக்குறி, ஜெயா டிவியில் இலக்கணம் மாறுதோ, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவங்க பண்ண எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே நான் இருந்தேன். அது அப்போ போய் நான் வருவியா, டேட்டு கொடுப்பியா அப்படின்னு, கொடுக்குறேன் சார் கண்டிப்பாக கொடுக்குறது. அப்புறம் திருப்பி நியூஸ் அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருந்தது. பட் நான் நினச்சி பார்த்தா இப்போது அந்த சஹானால கிடைச்ச ரோல் வந்து ஐயோ இந்த மாதிரி ஒரு ரோலை நம்ம இவ்வளோ சீரியஸாக எடுக்காமல் விட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு டைரக்டர் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கதை ஆரம்பித்து அதோட கிளைமேக்ஸ் வரைக்கும் சொல்ல முடியும்னா எனக்கு தெரிஞ்ச அவர் தான் சார். மெகா சீரியலோட கிளைமேக்ஸ் தெரிஞ்சு தான் நான் ஷூட்டிங்கே போனேன். ஃபுல் கதையும் எனக்கு அதில் சொன்னார். இப்போல்லாம் நம்ம எப்படி ட்ராவலாக எந்த கேரக்டர் போகுதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. நம்ம எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் மேடம் இது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம போவோம், ஒரு 2 மாதம் ஆகும், அதுக்கப்புறம் டேட்ஸே வராது, திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் இல்லை இந்த கேரக்டர் என்ன கதை வேற மாதிரி போகுதுன்னு. கிளைமேக்ஸ் வரைக்கும் சொன்ன டைரக்டர் என்னோட ரோல் என்னங்கிறத அப்போவே சொல்லிட்டார் அவர். அவ்வளோ இருந்துச்சு, அது ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் தான் நான் மற்ற எல்லா சேனல்லையும் சீரியல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ சன் டிவியில் சுமங்கலி சீரியல் ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட். அது வந்துன்னா அதுக்கு முன்னாடி ஜீ தமிழில் அன்னக்கொடியும் 5 பெண்களும்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அது வந்து தியாகராஜன் செல்வி தியாகராஜன் அவங்களோடது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆஃப்டர் கே பாலச்சந்தர் அந்த பேனரத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மனசுக்கு ஒரு பெரிய ஆழமான இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு ப்ராஜெக்ட்னா சுமங்கலி சீரியல் சொல்லுவோம். அப்படியா? நீங்கள் பாலச்சந்திர நேர்காணல் பண்ணதில் நீங்கள் கேட்ட கேள்வியில் எது உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத கேள்வி அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அப்போ வந்து சிவால்கர் சாரோடது, ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அவர் லைனை மாறவே கூடாது அப்படின்னு பார்ப்பாரு. அவரெல்லாம் வந்து ரொம்ப கோவமான டைரக்டர், அவர்கிட்டலாம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் இருந்த விஷயத்துக்கு நம்ம கேட்கும்போது அதெல்லாம் இல்லைம்மா,
அதெல்லாம் அந்த பாலச்சந்தர்லாம் மாறி போயிட்டோம், இப்போல்லாம் நம்ம இங்கே அந்த கோவம் டாபிக் கேட்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ திருப்பி கேட்கலாமா வேணாமா அதெல்லாம் இருந்தது. பட் அப்போ வந்து கேளுங்க பரவாயில்ல என்னதான் சொல்கிறேன்னு பார்க்கணும். உங்களுக்கு கண்டாலே எல்லாரும் பயப்படுறாங்களே சார், யார் பயப்படுறா என்ன கண்டு அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு இருந்தார். பட் ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும், அதை நான் ஃபீல் பண்ணேன், அதை கேட்டேன். அப்போ அவர் அதை சொன்னார், எனக்கு இந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம், டைம் ரொம்ப முக்கியம். ஒரு ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவனோட ஒர்க் பண்ணுற இது மேலே அவனுக்கு அந்த பக்தி இருக்கணும், ஆன் டைம் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நான் கொஞ்சம் பார்ப்பேம்மா. ஒருத்தருக்கு அப்போ பேசும்போதும் சொன்னார், ஒருத்தருக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குமோ அதை கம்ப்ளீட்டாக உறிஞ்சி எடுக்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியும், நான் எடுத்துருவேன். உனக்கு இந்த திறமை இருக்குன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன்னார். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரோட ஹிடன் டேலண்ட்ஸை கூட வெளியே எடுத்துகிட்டு வந்த ஒரு டைரக்டர் அதை பற்றி பேசியிருக்காரு. அந்த ட்ராமா டைம் பற்றி பேசினார், அவரோட டேஸில் இருந்தபோது எப்படி பேசினது. படம்னா அப்புறம் என்ன ஃபீமேல் சப்ஜெக்டாக எடுக்கிறீங்களே அப்படின்னு கேட்டபோது கம்ஃபர்டபுளாக போயிடணுமா, பெரிய பெரிய ஹீரோத்தை போயிட்டு மாட்டிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு எப்படி வருமோ அது. அண்டு விமன் சென்ட்ரிக் வந்து எப்பவுமே என்னோட கோராக இருந்தது. அண்ட் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம பட்ஜெட்டில் இருப்பாங்க, நம்ம சொன்ன டைமுக்கு வருவாங்க, நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப யதார்த்தமான விஷயங்கள் அதை அவர் சொன்னார். நீங்கள் நேர்காணல் பண்ணதில் பாலச்சந்தரை தாண்டி யாருடைய நேர்காணல்லாம் உங்களால் மறக்க முடியாது? நிறைய ஆக்டர்ஸோட பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஃபெஸ்டிவல் டேஸ்க்காக பண்ணது. கலைஞர் டிவியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பொலிட்டிக்கல் அட்டையர் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நிறைய பொலிட்டிஷியன்ஸு இங்கே நம்ம வந்து இந்த ஷோவில் விடியலே வான்ற ஷோ மூலமாக பண்ணியிருக்கோம். பீட்டர் ஆல்ஃபோன்ஸ் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் கி வீரமணி சார் வந்திருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் அப்படின்னா அந்த எலெக்ஷன், அந்த எம்பி எலெக்ஷன் வர டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது மாதிரி பீப்புளும் நம்மளுக்கு வருவாங்க. கொஞ்சம் பயம் இருக்கும், பட்டு இருந்தாலும் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுத்தது. உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்த நேர்காணல் எது? இதில் டஃப்பாக எனக்கு எதுவுமே இல்லை சார். அப்படியா? எதுவுமே இல்லை. என்ன எனக்கு எப்பயுமே டஃப்பாக இருக்கிறது என்னென்னா, அந்த பொலிட்டிக்கல் பீப்புளை நம்ம கூப்பிடுற போது கொஞ்சம் உள்ளுக்குள்ளோர ஒரு ஃபியர் இருக்கும். ஏதாவது இதுவாக கேட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது, அப்புறம் அது ராங் சைடில் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த ஃபீல் தான் இருந்தது தவிர மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக போச்சு. அந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் தலைவியாக ஜெயலலிதா எந்தெந்த விஷயங்களில் உங்களை ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க? டேர், இதை மாதிரி ஒரு பர்சனாக யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு டேரிங் பர்சனாலிட்டி. இவ்வளோ சௌரியமாக ஜெயா டிவியில் இருந்த நீங்கள் அங்கேருந்து நினச்சேன் சார், இந்த கேள்வியே நம்ம பேசுகிறோமே வித்யா, இதை கேட்டுற போகிறாரே, இவ்வளோ இருந்துட்டு உனக்கு ஏண்டி அங்கேருந்து இங்கே. கரெக்ட் தான். செய்தி வாசிக்கிறத பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சியில் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா? ஒரு நியூஸ் ஆங்கராக வரணும் அப்படின்னா நான் இன்னமும் சொல்லுவேன், நீங்கள் படிக்கிறது எங்கேயோ இருந்து கேட்குறவனுக்கும் புரியணும்னு. ஆனால் இப்போது அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா பார்த்தா கூட நிறைய நேரத்தில் புரிய மாட்டேங்குது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.